Hello everyone, I'm Shakti. First of all, welcome to in my class. So நம்ம இந்த வீடியோல நம்ம வாஸ் பத்தின 3 வார்த்தைகள் பார்க்க போறோம். ஓகேவா? சோ வாஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த சென்டென்ஸ்ல வந்து வாஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துறது இந்த வீடியோல சும்மா சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, he was happy yesterday. He was happy yesterday. அவன் நேற்று சந்தோஷமாக இருந்தான். இந்த இருந்தான் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாஸ் வந்து பயன்படுத்துறோம். ஓகே, சோ நான் டுடே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி நவ். ஓகேவா? நான் நேற்று சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக தான் he was happy yesterday அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, the weather was very hot last week. அதாவது கடந்த வாரம் வானிலை மிகவும் சூடாக இருந்தது. ஓகேவா? சோ லாஸ்ட் வீக் பத்தின விஷயத்த சொல்றதுக்காக தான் நம்ம was அப்படின்ற வேர்டை பயன்படுத்துறோம். the weather was வெரி ஹாட். எப்போ? லாஸ்ட் வீக் வந்து வெதர் ஹாட்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, she was at home in the evening. அவள் மாலை வீட்டில் இருந்தாள். ஓகேவா? சோ மாலை வீட்டில் இருந்தால் அப்படிங்கிறதுக்காக தான் வாஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். she was at home in the evening. ஓகேவா? சோ இருந்தால், இருந்தன, இருந்தது அப்படின்றதுக்காக தான் நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ இந்த 3 சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். சோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகள்